ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். நாம் 3 மாதத்தில் எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ சீரீஸில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க்கோட எக்ஸாம் பேட்டர்ன் வீடியோஸ் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற சேனல், இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு அதோட கண்டினியூஷனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் பிஓவோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக ஒரு மோட்டிவேஷன் கோட்டை பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் உங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற வரைக்கும் நீங்கள் விரும்பி செய்கிறத நிறுத்தாதீங்க. அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். டோன்ட் ஸ்டாப் அன்டில் யூ ஆர் ப்ரவுட். சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிபிஎஸ் பிஓவோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ். அது பியூர்லி அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்க அடுத்த ஃபேஸ்க்குள்ளே போவாங்க. அடுத்த ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம். மெயின்ஸ் எக்ஸாம் சொன்ன மாதிரியே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அதில் அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இன்டர்வியூ ப்ராசஸ். ரைட்? ஐபிபிஎஸ் பிஓவோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் 3 செக்ஷன். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், மார்க், டியூரேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் 3 செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ். ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் வெர்பல் எபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதில் ரீசனிங் 35 கொஷின், 40 மார்க்கு, 20 மினிட்ஸ். நியூமரிக்கல் எபிலிட்டிக்கு 35 கொஷின், 30 மார்க்கு, 20 மினிட்ஸ். ரீசனிங் சொல்லியாச்சு, நியூமரிக்கல் எபிலிட்டி சொல்லியாச்சு. இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஷின், 30 மார்க்கு, மொத்தமாக 20 நிமிஷம். ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 100 கொஷின், அதுக்கு ஒரு கொஷினுக்கு 1 மார்க். ஸோ 100 மார்க்கு. டோட்டல் டியூரேஷன் 60 மினிட்ஸ். இந்த எக்ஸாமுக்கு மினிமம் கட் ஆஃப் மார்க், செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது. அதாவது ஈச் டெஸ்ட் ஏரியாவுக்கு வந்து செக்ஷனல் கட் ஆஃப் மினிமம் இவ்வளோ கொஷின்ஸ் வாங்கியிருந்து ஓவரால் கட் ஆஃபும் கிளியர் பண்ணி இருந்தால் தான் நம்மளால் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ரீசனிங்கில் 20, நியூமரிக்கல் எபிலிட்டியில் 20, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 20ன்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நாம் இங்கிலீஷில் 30, ரீசனிங்கில் 30 எடுத்துகிட்டு நியூமரிக்கல் எபிலிட்டியில் 10 கொஷின் அடிச்சிருந்தோம் அப்படின்னா ஓவரால் கட் ஆஃபில் 62க்கு வந்துடும். ஆனால் செக்ஷனல் கட் ஆஃபில் போயிடும். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் கட் ஆஃபும் கிளியர் பண்ணி ஓவரால் கட் ஆஃபும் கிளியர் ஆனால் தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணதா அர்த்தம். இது நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். மேலும் விவரங்களுக்கு வேணால் அந்த வீடியோவை போய் பாருங்கள். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 டேஸ் கிட்ட டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் இருக்குது. அப்ஜெக்டிவ் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் ஏரியாஸ் வந்து ரீசனிங் எபிலிட்டி, அதுக்கப்புறம் பேங்கிங் அவேர்னஸ். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், எக்கானமி, எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் பேங்கிங் அவேர்னஸ் இருக்குது, டிஜிட்டல், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஆர்பி சர்க்குலர், அதாவது ஃபினான்ஷியல் ஆர்பி சர்க்குலரில் கொடுத்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஐ. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். இப்போ ரீசனிங் எபிலிட்டியில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 40, மார்க் 60. டைம் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 50 நிமிஷம். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 35, மார்க்கு 50 மார்க்கு, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு 35 கொஷின், 50 நிமிஷம், 50 மார்க்கு, டியூரேஷன் 40 நிமிஷம். ஓகேங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 35 கொஷின், 40 மார்க்கு, 40 நிமிஷம். ஓவரால் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ வருதுன்னா 145, மார்க் வந்து 200 மார்க்கு, டியூரேஷன் 160 நிமிஷம். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து ஆன்லைனில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஐபிபிஎஸ் பிஓவில் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து 30 நிமிஷம் நடக்கும். மார்க் பார்த்தீங்கன்னா 25 மார்க். அப்ஜெக்டிவ் டெஸ்ட் முடிஞ்ச உடனே டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா? அதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து எஸ்ஏ ரைட்டிங். எஸ்ஏ ரைட்டிங் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் நம்ம ஏதாவது ஒரு எஸ்ஏவை நம்ம செலக்ட் பண்ணி எழுதணும். அது எந்தெந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து இருக்கணும்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், பேங்கிங் டெக்னாலஜியில் என்ன ட்ரெண்டு போயிட்டுருக்கு, கரண்ட் ஈவெண்ட்,
இல்லன்னா பிசினஸ் எத்திக்ஸ் அந்த மாரி ஏதாவது ஒரு டாபிக்ல இருந்து கேட்டிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு எஸ்ஸேவ நீங்க செலக்ட் பண்ணி அத நீங்க டைப் பண்ணணும். லெட்டர் ரைட்டிங் 2வது பாயிண்ட் வந்து லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங் வந்து 120லேருந்து 180 வேர்ட்ஸ் வரைக்கும் நாம டைப் பண்ற மாரி இருக்கும். மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் இல்லன்னா ரெக்வெஸ்ட் லெட்டர் அந்த மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க மெயின்ஸ்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பிளஸ் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கு. இது கிளியர் பண்ணவங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இப்போ நாம ஐபிபிஎஸ் பிஓவோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா கொஷினோட எல்லா எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்னையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்ற அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது எக்ஸாம் கிராக் தமிழ்.